என்ன விட்டு போயிடாதீங்க சர்வனா. சர்வா, I love you சர்வா. I love you so much. I love you சர்வா. என்னங்க ராஜேந்திரன் தம்பி பேசினாரா? இல்ல மீனாட்சி, அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் போய் பார்த்தாதான் எனக்கு மனசு சரியாகும். அதனால நான் போயிட்டு வந்துடுறேன் மீனாட்சி. நீ துணியெல்லாம் எடுத்து வை. சரிங்க, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். நான் போயிட்டு வரேன் மீனாட்சி. சரிங்க, பாத்துங்க, பத்திரமா போங்க. அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. என்னங்க என் குழந்தை எடுத்துட்டு வந்துட்டு பேசாம இருக்கீங்க? எங்க அந்த ஆளு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரா? இல்ல, ராஜேந்திரன் வெளியூர் போயிருக்கான். வெளியூருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எங்க அனுப்பிருக்கீங்க அவரை? ஏங்க என் புருஷன் எங்க போயிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? சரவணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதா தகவல் வந்துச்சு. அதனால ஆனந்தி, அவங்க அப்பா, நம்ம ராஜேந்திரன், ஆனந்தி எல்லாரும் சேர்ந்து பழனி வரைக்கும் போயிருக்காங்க. நல்ல கூத்துங்க இதெல்லாம். போன தடவையும் இதேதான் நடந்தது. அப்பயும் முந்திர கொட்ட மாதிரி இந்த ஆள் தான் போனாரு. இப்ப திரும்பவும் இவரையும் அனுப்பி வச்சிருக்கீங்க. ஏங்க இந்த வீட்ல மத்த ஆம்பளைங்களா என்னதான் பண்றீங்க? ஏன் எல்லாத்துக்கும் அவரையும் அனுப்பி வச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அவசரப்பட்டு பேசாத. இவர் ஊருக்கு போயிருந்தாரு, அப்புறம் தான் இவர் வந்தாரு. சண்முக தம்பி கூட இங்க இல்ல, அதனால தான் ராஜேந்திரன் தம்பி கூட போயிருக்காரு. ஏன் கூட பிறந்தவங்களுக்கு அவசரம்னா உதவி பண்றதுல எந்த தப்பும் இல்லையே. அப்படி எல்லாரும் நினைச்சா பரவாயில்லையே. ஆனா நாங்க மட்டும் தான் அப்படி நினைக்கணுமா? அது எந்த ஒரு நியாயம்? அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது. என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டிட்டு ஓடிடுறாரு. வேலைக்காரனா பண்ணக்காரனா கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் குழந்தைய கொடுங்க. என் புள்ளைய நான் தூக்கிட்டு போக தான் வந்திருக்கேன். என்ன புதுசா பேசுற மாதிரி பாக்குறீங்க? என் குழந்தை எங்க அப்பா வந்து கேட்டாரு, சில விஷயங்கள்லாம் பேசினாரு. ஆனா அது எதுக்கும் ஒத்து வர்ற மாதிரி தெரியல. அதான் என் குழந்தைய நானே தூக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். தயவு செஞ்சு குழந்தைய வியாபாரமா பார்க்காத. அத பத்தி கவலைப்பட நீங்க யாரு? சொல்லு, நீ யாருங்கறல? அவனை நான் பெத்தவ. நான் அவனை திரும்ப கேக்குறேன். நீங்க என்னமோ பெரிய இவ மாதிரி அட்வைஸ் பண்றீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஏய், வந்தியா பேசுனியா உன் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு என் அக்கா பத்தி பேசினா மரியாதை கேட்டு சொல்லு. ஏய், குழந்தைய கேட்டா கொடுக்காம பெருசா அட்வைஸ் பண்றாங்க. நீ ஏடி குதிக்கற? ஏன் நான் பேசல, வேற யார் பேசுவாங்க? பேசாத. கொஞ்சம் அமைதியா இரு. இது பாருமா,
நாங்களே குழந்தைய உங்ககிட்ட கொடுக்கலாம் தான். ஓஹோ, அப்ப எலெக்ஷன்ல விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படிதானே? அப்ப எல்லாமே வேஷமா? சீ, இப்பெல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? அன்னைக்கு பிறந்த குழந்தையை தூக்கி வீசிட்டு உன் அப்பா வீட்ல போய் இருந்தவ தானே நீ? என் அக்கா அந்த குழந்தையை எவ்வளவு பத்திரமா பாத்துட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு? அந்த குழந்தை மேல என் அக்கா எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஏய், குழந்தை தான் முக்கியம்னு சொன்னா எலெக்ஷன்ல இருந்து ஏன் வாபஸ் வாங்கல? இங்க பாருமா, நீ குழந்தைய வச்சு வியாபாரம் பண்றதுக்கு முயற்சி பண்ற, அதனால தான் நாங்கள் எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்குறோம். மற்றபடி எங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆமா, நான் தான் குழந்தைய வியாபாரமா பாக்குறேன். நீங்க பாச கத்திரிக்கால வச்சிருக்கீங்கல்ல, அப்ப விட்டு கொடுக்க வேண்டியதானே? ஆமா, இன்னைக்கு குழந்தையை வச்சு கேம் ஆடி எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க வைப்ப. அப்புறம் சொத்து விஷயத்துலயும் குழந்தையை வச்சு பேசுவ. அப்புறம் என்னென்னலாம் சாதிக்கணுமோ இந்த குழந்தையை வச்சு காரணம் காட்டி சாதிச்சிருவ. இப்ப நான் கேக்குறேன், சட்டப்படி எழுதி கொடு. சட்டப்படி குழந்தைய அக்காவுக்கும் மாமாவுக்கும் தத்து கொடுக்குறேன்னு நீ எழுதி கொடு. அடுத்த நிமிஷமே அவங்க எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிடுவாங்க. ஓஹோ, நான் எழுதி கொடுக்கணும். நான் எழுதி கொடுத்தா வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படிதானே? ஆமா, நீ பெத்த புள்ளைய வச்சு எல்லா காரியத்தையும் சாதிக்கணும்னு நினைக்கிற. உன்னை எப்படி நாங்கெல்லாம் நம்புறது? என்னை யாரும் நம்ப வேண்டாம். எலெக்ஷன்ல இருந்து நீங்க பின்வாங்கவும் வேண்டாம். என் புள்ளைய நான் தூக்கிட்டு போறேன். குடு. டேய், குழந்தை மேல இருந்து கையிடு. கவிதா, அக்கா கொஞ்சம் சும்மா இரு. அவ குழந்தைய அவ தூக்கிட்டு போட்டோம். வைஜெயந்தி ரொம்ப அழறான். நான் கொஞ்சம் சமாதானப்படுத்துறேன். பாரு, அழாத வேணும், அழக்கூடாதுடா. தாய்மாடி எங்கே? இந்த தாமரை சாயணும் அங்கே. ஆராத காயங்கள் இதோ இதோ, தேற்றாமல் தெய்வங்கள் கலையேந்த. செடி மீது புயல் காற்று தொடும்போது இசை பாட்டு வரும் என்று அதை பார்த்து சிலர் எதிர்நோக்கினார். இந்த வாழ்க்கை தெருக்கூத்து, இதில் வேஷங்கள் பார்த்து பெருமூச்சு விடும்போது அடடா இவளின் வலியும் சுகமோ. ஆமாம் தம்பி, இவர் நான் தான் சரவணை போட்டால் உன்ட்ட கொடுத்துட்டேன்ல. இங்கே பாரு, உன் கூட்டாளியோட சேர்ந்துக்கிட்டு ஒரு இடம் பாக்கி இல்லாமல் சல்லடை போட்டு தேடுங்க. எங்கனையா சிக்கனான்னு வச்சுக்கவே, அப்படியே அமுக்கி வச்சுட்டு எனக்கு ஒரு ஃபோனை போடு, நான் வந்து பார்த்துக்கிறேன். இவர் இதுக்கு தான் உள்ளூரில் ஆள் பிடிக்காம தேனியிலேருந்து ஆள் பிடிச்சி கூட்டு வந்திருக்கேன். புரிஞ்சுதா? கச்சிதமாக முடிச்சிடணும்டா. சரி, ஃபோன் பண்ணு. ஏமாம்மா
என்ன மாமா நீங்க பாட்டு போன் பேசிட்டீங்க? அங்க ரூமை போட்டு நாங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். அவ காலையில இருந்து படாத பாடுபடுத்திட்டு இப்பதான் வெளியே எங்கேயோ போறா. என்னடா பண்ண சொல்ற? என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். என்ன பண்ணுறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ஏங்க சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அதை பண்ண போகிறீங்களா? இவருங்க இப்போ நான் ஏற்பாடு பண்ணியிருக்கபடி சரவணை நம்ம கையில் கிடைக்கணும். இப்போ கிடைக்கலன்னு வச்சுக்கங்களேன், ஜென்மத்துக்கு சரவணன் கை கிடைக்க மாட்டான். அதை ஞாபகத்தில் வச்சு பேசுங்க. என்னங்க பேசுங்க நீங்க? உங்களை நம்பி தானங்க நான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். நீங்க எதுவுமே சொல்லாம இருந்தா என்னங்க அர்த்தம்? ஐயா பெரியவரே, எனக்கு எரிச்ச கிளப்புற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. ஏங்க எனக்கு நான் வேர்த்தாங்க வடியுது உங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கணும்ட்டு. ஏதோ உங்களுக்கு உதவி பண்ணலான்ட்டு வந்தா என்னமோ ரொம்ப ஓவரா நாட்டம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. மாமா உதவி பண்ணணும் வந்துட்டா அதை ஒழுங்கா பண்ணணும், அறகுறையா பண்ணக்கூடாது. சிவஞானே ஊர்ல இருந்து வந்திருந்து கேட்டிருக்காரு. விஷயம் தெரிஞ்சு போன் மேல போன் போட்டுட்டு இருக்காரு. நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுங்க? ஓ அப்படியா? அப்ப நான் உனக்கு சொல்றது மட்டும் கேட்றேன். உங்க அண்ணன் சிவஞானத்தை வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு அவரை கிளம்பி இங்க வர சொல்லு. அவரோட தலைமையில நீங்க எல்லாம் தேடுதல் வேட்டை கிளம்புங்க. நான் வேணா அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கேன்டா. தம்பி அப்படி பேசாதீங்க. என் மனசுலயும் தம்பில்ல, என் உடம்புலையும் தம்பில்ல ஐயா. இப்படியே விட்டீங்கன்னா நானும் என் பொண்ணு எங்கேயாவது போய் சாகத்தாயா செய்யணும். என்னங்க நீங்க செத்து என்ன கொலைகேசில் மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? என்னங்க இது ஒரு பேச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க உங்களுக்கு நல்லது பண்ண தாங்க நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். என்னங்க நீங்க பாட்டுக்கு என்னத்தையும் பேசிட்டு இருக்கீங்க? ஆனந்திங்க ஆனந்தி ஆனந்தி இப்பதான் எங்க கோயில் பக்கம் போயிட்டு வரேன்னு போனா ஐயா. ஆமா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னத்தையாவது பண்ணி தொலைக்க. ஏன் சார் தனியெல்லாம் அனுப்புறீங்க? சரி நீங்க என் கூட வாங்க 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 ஐயா. இல்லை எல்லாம் வாங்கியாச்சு. அதெல்லாம் ஒன்று விடாமல் வாங்கிட்டோம். இந்த பொருளை வாங்கிட்டோம்னா போதும். சரிங்க. மாலை மாலை மட்டும் அந்த கடையில் வாங்கிக்கலாம். சரி. அங்கே போய் பார்ப்போம். இருந்தால் வாங்கிட்டு போயிடலாம். சரிங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. ஐயா வாங்க. மாலை எவ்வளோங்கய்யா? புதுசாக கட்டின ரோஜா மாலை. இதோட பெரிய சைஸ் இருக்குங்களா? பெருசா இல்லை சார், இதுதான் இருக்கு. பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன் ரோட்லயே ஓட.
ஏய் நீ இந்த பக்கம் போ. ஏய் நீ இப்படி போடா. அண்ணா நான் பார்த்துட்டேண்ணே, துரத்துனேண்ணே, ஆனால் மிஸ் ஆயிட்டான். ஐயோ ஐயோ ஒன்றும் இல்லைண்ணே. இதோ பாருண்ணே, நான் எப்படியும் பிடிச்சிருவேண்ணே. என்னை பற்றி தெரியும்ல, அந்த சரவண பாயில எப்படியும் பிடிச்சி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவேண்ணே. ஆமாண்ணே வைரவண்ணே, நான் சொன்ன செய்வேண்ணே. சரிண்ணே, ஓகேண்ணே. பைரவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா? என்னம்மா நீ எங்க போய் தொலைஞ்ச? சுத்த பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க நீ. நான் அவனை பார்த்தேங்க. யார? என் புருஷனை பார்த்தேங்க. என்ன? அவன் அந்த கடத்தரவுல கிட்டியோட நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்புறம் ஏன் என்னை விட்டு போன வாயான்னு கெஞ்சி பார்த்தேன். அதுவும் அதோட 4-5 ஆம்பளைங்க தோர்த்துட்டு போய் அவரை அடிச்சாங்க. எனக்கு புரியல என்னன்னு. அப்பா அவன் எங்க போனானே எனக்கு தெரியல. அடியாளா? யாருமா அவன்? எனக்கு என்னங்க தெரியும்? என்ன வந்து கேக்குறீங்க? என்ன மாமா, என்னது இது? டேய், இது எல்லாமே என்னோட ஏற்பாடு தான்டா. என்னது? என்ன சொன்ன? உன் ஏற்பாடா? ஏன் இப்படி பண்ணி தொலைச்ச? என்னம்மா லூஸ் மாதிரி? நேத்தா சொன்னல நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு. கையோட புடிச்சிருக்கணும், ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. பாரு, அவனை புடிச்சிருவாங்க, இல்லைன்னா அவன் முடிச்சிருவாங்க பாரு. கையெடுமா. கையெடுக்கிற என்ன பேசிருக்க நீங்க? எனக்கு தேவையாம இது. ஓ, அவங்க கதையை முடிச்சிருவாங்க. அப்ப உட்காந்து மொத்தமா அழு. சட்டே பிடிக்கும். சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இப்படி முடிக்க பிளான் போட்டீங்களே. அப்பா என்னாச்சு? கிட்டி சார் வந்து என்னன்னு சொன்னாரு? உங்களை யாரோ துரத்திட்டு போனாங்கன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் நானும் ஒரு பக்கம் தேடி வந்தேன். கிட்டி சாரும் சேதுராமன் சாரும் ஒரு பக்கம் தேடி வந்தாங்க. உங்களை யார் துரத்துனாங்க தெரியுமா சரவணன்? நல்லா தெரியும். தெரியுமா? யார் சரவணன்? அதான் நான் கட்டியிருக்கனே, அந்த ராட்சசி ஆனந்தியோட ஆளுங்க தான். என்ன சொல்றீங்க? ஆமா, அவதான் அடியாளுங்களை வச்சு என்ன அடிக்க சொல்லியிருக்கான். இத்தனை நாளா அவன் மேல என் மனசுல ஓரமா ஒரு இறக்கம் இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு மண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அந்த வைரவன் மூலியமா அடியாட்களை அனுப்பி என்ன காலி பண்ண ட்ரை பண்ணிருக்கா அவன். சரவணன் வைரவன் தான் அனுப்புனாருன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? ஆமாங்க, நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தப்ப அந்த ஆளுங்க வைரவனுக்கு போன் பண்ணி பேசுறதை என் காதால கேட்டேன். எல்லாரும் ஒன்னாதான் இங்க வந்திருக்காங்க. மாலை வாங்க போன இடத்துல ஆனந்தி வந்து என்கிட்ட பேசும்போது இவனுங்க வந்து என்ன புடிச்சு அவகிட்ட விடுமா, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியலையா அவங்க என்ன கொலை பண்ணலான்னு பாத்துருக்காங்க. இல்லங்க, இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுங்க, உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும். இல்ல சரவணன், உங்களுக்கு இப்ப உடனே கல்யாணம் பண்ண முடியாது போல இருக்கு. என்னங்க சொல்றீங்க? 1000 ஃபார்மாலிட்டிஸ் சொல்றாங்க. உங்களோட எல்லா சர்டிபிகேட்டும் வேணும்ன்றாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இதுதான் முதல் கல்யாணங்கிறதுக்கும் சர்டிபிகேட் வேணுமா? அப்படியெல்லாம் வாங்கினா கூட நாம பழனி மலையில கல்யாணம் நடத்த முடியாதான். அதுக்கு பர்மிஷனும் கிடையாதான். ஆலங்குடியில் போய் கல்யாணம் நடத்த முடியுமான்னு கூட கேட்டு பார்த்தோம். அதுவும் ஏகப்பட்ட ரூல்ஸ் சொல்றாங்க. ஏங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகிற மாதிரி தெரியலங்க. வேணும்னா ஒன்று செய்வோமா? சும்மா பேருக்கு மாலையை மாத்திட்டு போக வேண்டியதுதான். சரிங்க, எதுவாக இருந்தாலும் உடனே ஏற்பாடு பண்ணுங்க.
ஒன்று செய்வோம், நம்ம இங்கே இருக்க வேணாம், உடனே கிளம்பி கொடைக்கானல் போயிடுவோம். கிட்டி சாருக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்கன்னு சொன்னாரு. நம்ம அங்கே கிளம்பி போய் எல்லா ஏற்பாடும் செஞ்சிடலாம். என்ன சொல்றீங்க? யோசிக்கிறதுக்குலாம் டைம் இல்லைங்க, உடனே கிளம்பலாம். வாங்க வாங்க. யாரு உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னாங்க? அறிவு இருக்கா உனக்கு? கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லி இப்படி காரியத்தை கெடுத்து வந்து நிக்கிறியா? எல்லாம் நல்லபடியா நடக்கிற நேரத்துல இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறியா? ஏமா மாப்பிள்ள ஒரு முட்டாள்தனமான வேலையை பார்த்தீங்க. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஆளாள் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் சொன்னீங்கல்ல அவங்க ஆளுங்களோட வந்திருக்காங்க, நம்மளும் ஆளுங்களோட இருந்தா தான் சமாளிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் இந்த ஏற்பாடே பண்ணேன். எல்லாம் பண்ணதா ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு, அதுக்காக என்னடா பண்ணுறீங்க? அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நல்லா பேசுங்க. சரி, உங்க ஆளுங்களை அனுப்புனீங்கல்ல, அவங்க புடிச்சிட்டு வந்தாங்களா? கோட்டை விட்டு வந்துருக்காங்க. ஏய் இருமா, இங்க பாரியா, இப்ப மட்டும் ஏதாவது ஏடா கூடமா நடந்துச்சு, ஊர்ல போய் உனக்கு சமாதி கட்டிடுவேன் பாத்துக்கோ. அவன் கொடைக்கானல் ரூட்ல போயிட்டு இருக்கானே. எது கொடைக்கானல் ரூட்டியா? இனோவா காரு கூட 4-5 பேர் இருக்காங்கண்ணே. நீங்க உடனே கிளம்பி வாங்க, பிடிச்சிடலாம்.